வந்து நம்ம என்னென்னு கூட சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா ஜெட் மில்லுன்னு கூட சொல்லலாம். உங்களுக்கு ஜெட் மில்லுன்னு கூட எக்ஸாமில் கேட்கலாம். நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது என்ன பிரின்சிபல் படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இம்பேக்ட் அட்ரிஷன் பிரின்சிபல் படி ஒர்க் ஆகுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா milling takes place because of high velocity collisions between the suspended particles. இதில் வந்து high velocity collisions சொல்லியிருக்காங்கல்ல, அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ஹை வெலாசிட்டி கொலிஷன்றது ஒன்றும் இல்லை, ஹை ஃபோர்ஸில் நம்ம ஏரை பாஸ் பண்ணி பார்ட்டிகல் சைஸை ரெடியூஸ் பண்ணுவோம். ஏர் மூலியமாகவே நம்ம பார்ட்டிகல் சைஸை ரெடியூஸ் பண்ணுற ஒரே ப்ராசஸ் வந்து ஃப்ளூயிட் எனர்ஜி மில்லில் ஆக்ட் ஆகும். இங்கே வந்து பாருங்கள், இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த இமேஜை பார்த்துடலாம். இதுதான் இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து உள்ளே ஃபீட் பண்ணுறீங்க. இங்கே கம்ப்ரஸ்டு ஏர், நான் சொல்கிறேன் இல்லையா, கம்ப்ரஸ்டு ஏர் வந்து இதுக்குள்ளே பாஸ் பண்ணுறோம். தென் அந்த ஏர் பாஸ் பண்ணுறது மூலிமா இங்கே இருக்கிற பார்ட்டிகல்ஸ் ஃபீடிங் மெட்டீரியல்ஸ் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ரொட்டேட் ஆக ஸ்டார்ட் ஆகும். ரொட்டேட் ஆகிட்டே வரும்போது இங்கே பார்ட்டிகல் சைஸ் இப்படி ரொட்டேட் ஆகும்போது பார்ட்டிகல் சைஸ் வந்து ஏர் மூலயமா ஒன்றில் ஒன்று மோதி நமக்கு பார்ட்டிகல் சைஸ் என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா ரெடியூஸ் ஆகும். ரெடியூஸ் ஆன பார்ட்டிக்கல் வந்து இங்கே மைக்ரோனைஸ்டு சப்ஸ்டன்ஸ்ன்னு இருக்குது பார்த்திங்களா, அது வழியாக எக்ஸிட் வழியாக நம்ம வந்து கலெக்ட் பண்ணிடுவோம். அதுவே இதுக்கு ரெக்வயர்டு சைஸ் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். எப்போ ஒரு ரெக்வயர்டு சைஸ் வந்து பார்ட்டிகல்ஸ் அட்டைன் பண்ணுதோ அப்போ கரெக்டாக வந்து அதில் மைக்ரோனைஸ்டு சப்ஸ்டன்ஸ் கலெக்ட் பண்ணுறதுல எக்ஸிட் வழியாக எக்ஸிட் ஆகிடும். இதில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட்டாக ஃபீட் இருக்குது, கம்ப்ரஸ்டு ஏர் இருக்குது, தென் சென்ட்ரிஃபியூகல் எஃபெக்ட் உள்ளே ஆக்ட் ஆகுது. அப்புறம் பார்த்திங்கன்னா மைக்ரோனைஸ்டு சப்ஸ்டன்ஸ் வந்து எக்ஸிட் வழியாக கலெக்ட் பண்ணிடுறோம், அவ்வளோதான். இதோட கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. ஃப்ளூயிட் எனர்ஜி மில்லுன்றது எலிப்டிக்கல் பைப்னால் மேடப் ஆகிருக்கும். ஹைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 மீட்டர்ஸ், டயாமீட்டர்ஸ் வந்து 20 to 200 மில்லிமீட்டர்ஸ். இதில் வந்து ஹை ப்ரெஷரில் ஏர் வந்து இன்ஜெக்ட் பண்ணுறோம், நாசில்ஸ் மூலியமாக கீழேருந்து இன்ஜெக்ட் பண்ணுறோம். அது வந்து ஹை வெலாசிட்டியில் சர்க்குலேட் ஆகுது டர்பியூலண்ட் கண்டிஷன்லன்னு சொல்லியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதோட ஒர்க்கிங்ன்றது ஒன்றும் இல்லை. பவுடர்ஸ் வந்து இன்லெட்டில் கொடுக்கும்போது ஏர் வந்து அட் த சேம் டைம்ஸில் என்ட்ரு ஆகுது நாசில்ஸ் மூலியமாக. அதுக்கடுத்தது எலிப்டிக்கல் சர்க்குலர் ட்ராக்கில் வந்து டர்பியூலன்ட் ஸ்டீம் ஏரை வந்து பாஸ் பண்ணும்போது அது கரெக்டாக ரொட்டேட் ஆக ஸ்டார்ட் ஆகுது. அப்போ வந்து என்ன ப்ராசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சர்க்குலேட்டட் ட்ராக் ஆஃப் த மில்லு சஸ்பெண்டட் பார்ட்டிகல்ஸ் வந்து டர்பியூலன்ட் ஸ்டீம் ஆஃப் ஏர் மூலியமாக நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா பிரேக் ஆகுது. ஈச் பார்ட்டிகல்ஸு பிரேக் ஆகுது. இம்பேக்ட் அட்ரிஷன் ஃபோர்ஸு அந்த சேம் டைம்ஸில் ஆக்ட் ஆகுது. ஸ்மால் பார்ட்டிகல்ஸ் வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா அவுட்லெட் மூலியமாக வெளியே வருது, ரிமூவ் பண்ணிடுறோம் சைக்ளோன்ஸ் ஃபில்டர்ஸ் வச்சு. அதுக்கப்புறம் கோர்சர் பார்ட்டிகல்ஸாக வச்சு ரீசர்க்குலேஷன் ஆஃப் த சேம்பர் அந்த அக்கௌண்ட் ஆஃப் த ஓன் வெயிட்டு. அதுக்கப்புறம் ரீசர்க்குலேட் கொலாய்டல் வந்து எகெயின் நியூ வந்து இன்கமிங் ஆகுது. மறுபடியும் புது ஃபீட் ஸ்டாக் போடும்போது மறுபடியும் புதுசாக ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. மறுபடியும் பவுடர்ஸ் ரிமைன்ஸ் இருந்துச்சுன்னா மறுபடியும் சஃபிஷியன்ட் டைம் வரைக்கும் மறுபடியும் ப்ராசஸ் கண்டினியூஸ் ஆகும். ஃப்ளூயிட் எனர்ஜி மில் பார்ட்டிகல்ஸ் வந்து நேரோ சைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் வர வரைக்கும் நம்ம ப்ராசஸ் வந்து கண்டினியூஸ் பண்ணுவோம். நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா யூசஸ்ன்றது ஒன்றும் இல்லை. ஃப்ளூயிட் எனர்ஜி மில் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பார்ட்டிகல் சைஸ் ரெடியூஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஆன்டிபயோட்டிக்ஸ், விட்டமின்ஸ் இதனோட பார்ட்டிகல் சைஸ்லாம் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். தென் அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இதில் நம்ம மூவிங் பார்ட்ஸ் எதுவும் இல்லை, அதனால் ஹீட் எதுவும் ப்ரொடியூஸ் ஆகாது. பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து சேஃபாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அதாவது சல்ஃபோனமைட்ஸ், விட்டமின்ஸ், ஆன்டிபயோட்டிக்ஸ் எல்லாம் சொல்லலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப சீக்கிரமாகவும் எஃபிஷியண்ட்டாகவும் செய்யக்கூடிய மெத்தடுன்னு சொல்கிறாங்க. பார்ட்டிகல்ஸோட சைஸ் வந்து 13 நானோமீட்டர், 13 மில்லிமீட்டர், அதில் அதுக்கும் கீழே வரைக்கும் குறைக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இதோட டிஸ்அட்வான்டேஜஸ்ன்றது என்னென்னு பார்த்திங்கன்னா இதில் வந்து சாஃப்ட்டு டேக்கி ஃபைப்ரஸ் மெட்டீரியலுக்கு
யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்த எக்யூப்மெண்ட்ஸ் வெரி எக்ஸ்பென்சிவாக இருக்குது. ஸோ இதில் அடிஷ்னல் அசசரிஸ் வந்து தேவைப்படுது. ஸோ இதனால் இதோட காஸ்ட்டும் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பால் மில்லுன்றது என்னென்னு சொல்லுவாங்கன்னு பார்த்திங்கன்னா பால் மில், பெப்பிள் மில் இல்லைன்னா டம்ப்ளிங் மில்லுன்னு சொல்லுவாங்க. அதாவது உங்களுக்கு இது எக்ஸாமில் யூஸ் ஆகும், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பிரின்சிபல் இது எப்படி ஆக்ட் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா இம்பேக்ட் அண்ட் அட்ரிஷன் பிரின்சிபல் படி ஆக்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இதோட கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் என்ன இருக்குன்னா சிலிண்டர் வச்சுருக்காங்க, தின் ஸ்டீல் பால், அதுக்குள்ளே மெட்டீரியல்ஸ் போட்டிருக்காங்க. இதில் வந்து 3 ஸ்பீடு ஒர்க் ஆகும். ஒன்று லோ ஸ்பீட், ஹை ஸ்பீட், கரெக்ட் ஸ்பீட். லோ ஸ்பீடுன்னு பார்த்திங்கன்னா பால்ஸ் ஒன்றுக்கு ஒன்று ரொட்டேட் ஆகாது, அதே ஸ்பேஸில் சும்மா ஜர்க் ஆகிட்டு நிற்கும், அவ்வளோதான். ஹை ஸ்பீடுன்னு பார்த்திங்கன்னா பால்ஸ் வந்து சைஸ் ரிடக்ஷன் ஆகாமல் அதோட அதிகமான ஸ்பீடு, ரொம்ப அதிகமான ஸ்பீடில் வந்து பால்ஸ் ஒன்றோட ஒன்று வால்ஸில் அட்டாச் ஆகிரும். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா பால்ஸ் வந்து கீழே ஒன்றோட ஒன்று ஜர்க்கிங்கே ஆகாது, அதனால் பால் சைஸ் ரிடக்ஷன் ஆக முடியாது. கரெக்ட் ஸ்பீடுன்னு பார்த்திங்கன்னா அழகாக ஒன்றோட ஒன்று ஜர்க் ஆகி அட்ரிஷன் இம்பேக்ட் பிரின்சிபல் படி ஒர்க் ஆகும், அதனால் பார்ட்டிகல் சைஸ் வந்து ரெடியூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுறது உண்மையான எக்யூப்மெண்ட்ஸ். இதை பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற லிட்டு, இதுதான் மேலே இருக்கிற லிட்டு. இது வந்து சிலிண்டர், இதுக்குள்ளே வந்து ஸ்டீல் பால்ஸ் போட்டிருப்பாங்க, தென் மெட்டீரியல்ஸ் ஃபிட் பண்ணியிருப்பாங்க. தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இதோட கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து எதனால மேடப் ஆகிருக்குன்னு பார்த்திங்கன்னா ஹாலோ மெட்டல் சிலிண்டர்னால மேடப் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா லாங்கிடியூடினல் ஆக்சிஸில் வந்து ரொட்டேட் ஆகக்கூடியது. இதில் வந்து 3 மீட்டர் டயாமீட்டர் இருக்கக்கூடியது. 1 மார்க். அடுத்தது இதோட சிலிண்டர் வந்து பால்ஸ் 30% ஆக்குப்பை பண்ணிடுது, 13 to 15% வந்து பால்ஸ் ஆக்குப்பை பண்ணுது. அதோட பால் சைஸ் வந்து எதை பொறுத்து இருக்குன்னு பார்த்திங்கன்னா ஃபீடோட சைஸை பொறுத்து இருக்கும். நம்ம எந்த அளவு ஃபீடு சைஸ் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு பால் சைஸ் இருக்கும். அண்ட் டயாமீட்டரை பொறுத்து இருக்கும். அப்புறம் 1 m இன் டயாமீட்டர் வந்து பால்ஸ் வந்து 75 meter larger version using balls 115 millimeter diameter. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதோட சிலிண்டர் பால்ஸ் வந்து எதனால் மேடப் ஆகிருக்கும், சிலிண்டர் வந்து பால்ஸ் வந்து எதனால் மேடப் ஆகிருக்குன்னு பார்த்திங்கன்னா மெட்டல்ஸ்னால மேடப் ஆகிருக்கு, லைன்ட் வித் குரோம். ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸில் சிலிண்டர் ஆஃப் பால் மில் வந்து ரப்பர்னாலேயும் போர்ஸ்லின்னாலேயும் மேடப் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஃபீட் மெட்டீரியல்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். இது வந்து இன்க்ரீஸ் இன் கண்டாமினேஷன் டியூ டு அப்ரஸ் between the balls. இதில் ஒர்க்கிங்னு பார்த்திங்கன்னா என்னென்னா இதில் லோ ஸ்பீட், ஹை ஸ்பீட், ஆப்டிமம் ஸ்பீட் இருக்குது. லோ ஸ்பீட்லன்னு பார்த்திங்கன்னா பால்ஸ் ஒன்றோட ஒன்று ரோல் ஓவர் ஈச் அதர் ஆகும். அதனால் என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா இதில் சைஸ் ரிடக்ஷன் அவ்வளோவா நடக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. ஹை ஸ்பீடுன்னு பார்த்திங்கன்னா பால்ஸ் வந்து ரொம்ப ஹை ஸ்பீடில் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிறனால சைஸ் ரிடக்ஷன் ஆகிறதில்ல. தென் ஆப்டிமம் ஸ்பீட், இதுலேயும் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், ஆனால் ரெக்வயர்ட் சைஸில் ரெக்வயர்ட் ஸ்பேஸில் மட்டும் ஆக்ட் ஆகுது. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா
பால் வந்து ஒன்றுக்கு ஒன்று ஜர்க்கிங் ஆகி இம்பேக்ட் அண்ட் அட்ரிஷன் ஃபோர்ஸ்லாம் ஆக்ட் ஆகிறனால இதில் வந்து பால்ஸ் கரெக்ட் ஸ்பீடில் ரோல் ஆகும். அதனால் நமக்கு என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா சைஸ் ரிடக்ஷன் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இதோட அட்வான்டேஜஸ்ன்றது ஒன்றும் இல்லை. பால் மில் வந்து கிரைண்டிங் வெரைட்டி ஆஃப் மெட்டீரியலை கிரைண்ட் பண்ணும். அதுக்கடுத்து என்க்ளோஸ்டாக இருக்கிறனால டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் வந்து சைஸ் ரிடக்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து இதில் வெரி ஃபைன் பவுடர்ஸ் கிடைக்கும். வெட் அண்ட் கிரைண்டிங் ப்ராசஸ் நடக்கும். அதுக்கடுத்து இது கண்டினியூஸ் ஆப்ரேஷனாக இருக்கும். அதுக்கடுத்தது வேரியஸ் ஷேப்ஸ் அண்ட் சைஸில் பால்ஸ் இருக்கனால ராட்ஸ் அண்ட் பார்ஸ் வந்து இன்ஸ்டீட் ஆஃப் பால்ஸ், அதனால் ரோட் மில் வந்து பர்டிகுலர்லி மில்லிங் ஸ்டிக்கி மெட்டீரியல்ஸ்க்கு இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதோட டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்திங்கன்னா இது வந்து வெரி நாய்ஸி மிஷின். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா இதில் வியர் அக்வயர் கண்டாமினேஷனாக வாய்ப்பு இருக்குது. அதுக்கடுத்து சாஃப்ட் ஸ்டிக்கி மெட்டீரியல்ஸ்க்கு யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதோட அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா இதோட டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ்க்கு ட்ரைனிங் பண்ணலாம். ஹார்ட்னஸ், ரூட்ஸு, ஸ்டெம்ஸ், லீவ்ஸு, பார்க்ஸு, கிறிஸ்டல்ஸ் இதுக்கெல்லாம் வந்து இதில் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எட்ஜ் ரன்னர் மில்லோட என்ன பிரின்சிபல் படி ஆக்ட் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா க்ரஷிங், கம்ப்ரெஷன். இது வந்து நம்ம கிரைண்டிங் மிஷின் மாதிரி ஆக்ட் ஆகும். இது ரொம்ப ஈஸி தான், பார்த்துக்கலாம் வாங்க. இதுதான் இது கன்ஸ்ட்ரக்ஷன் இதில் என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பெட் இருக்குது. பெட்டில் 2 ரோலர்ஸ் ஃபிட் பண்ணியிருக்காங்க. தென் கிராங்க் ஷாஃப்ட் இருக்குது. தென் இதில் பார்த்திங்கன்னா பெட்டில் வந்து மெட்டீரியல்ஸ் லோட் பண்ணிக்கலாம். கீழே பேஸ் இருக்குது. இவ்வளோதான். தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதோட ஒர்க்கிங்னு பார்க்கும்போது இந்த மெட்டீரியலை வந்து பெட்டில் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸ்க்ராப்பர் மூலியமாக பெட்டில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஸ்டோன்ஸ் வந்து ரிவால்வ் ஆகும். 2 ஸ்டோன்ஸ் இருந்தது இல்லையா, பெரிய பெரிய ஸ்டோன்ஸு, ரோலர்ஸ் இருக்கு இல்லையா, ரோலர்ஸ் தான் அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்டோன்ஸ் வந்து அதோட ஆக்சிஸில் வந்து ரொட்டேட் ஆகும். அதாவது அதோட ஆக்சிஸில் ரொட்டேட் ஆகும்போது சேம் டைம்ஸ் வந்து ஷேலோ ஆகும் ஸ்டோனு. அதுக்கப்புறம் அவுட்டர் பார்ட் ஆஃப் த வீல் வந்து ட்ராவல் ஆகும். இன்னரை விட அவுட்டர் பார்ட் ஆஃப் த வீல் வந்து ரொம்ப அதிகமாக ட்ராவல் ஆகும். ஸோ சைஸ் ரிடக்ஷன் வந்து ஷேரிங் க்ரஷிங் மூலியமாக வந்து நமக்கு என்ன நடக்கும்னு பார்த்திங்கன்னா பார்ட்டிகல் சைஸ் வந்து ரெடியூஸ் ஆகிரும். அந்த பவுடர்ஸை வந்து நம்ம சீவ்ஸ் வச்சு கலெக்ட் பண்ணிக்கலாம். சீவ்ஸ் வச்சு ஏன் கலெக்ட் பண்ணுறேன்னு பார்த்திங்கன்னா நமக்கு எந்த சைஸில் ரெக்வயர்ட் சைஸ் பவுடர் தேவைப்படுதோ அந்த சைஸ் பவுடர்ஸ் வந்து எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டிஸ்அட்வான்டேஜஸ். இது என்னென்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா கண்டாமினேஷன் ஆக சான்சஸ் இருக்குது. ஒன்றுக்கு ஒன்று கண்டாமினேஷன் ஆகலாம். இது வந்து ரொம்ப டைம் கன்சியூமிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் எனர்ஜி கன்சியூமிங்காக இருக்குது. இது வந்து ஸ்டிக்கி மெட்டீரியல்ஸ்க்கு யூஸ் பண்ண முடியாது. இது வந்து அதிக ஸ்பேஸை வந்து ஆக்குபை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா யூசஸ். இது என்னென்ன இதுக்கு யூஸ் பண்ணலான்னு பார்த்திங்கன்னா டஃப் மெட்டீரியல்லேருந்து ஃபைன் பவுடராக கொண்டு வரலாம். அதுக்கடுத்தது பிளான் பேஸ்ட் ப்ராடக்ட்ஸ்க்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். தென் அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்திங்கன்னா இது வந்து நாட் ரெக்வயர் இனி அட்டென்ஷனில் இருக்கணுன்றது தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எண்ட் ரன்னர் மில்லுன்றது ஒன்றும் இல்லை, ஷியரிங் க்ரஷிங் ஃபோர்ஸ் மூலியமாக ஆக்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இதுவும் அதே தான், கிரைண்டிங் மிஷின்ஸ் மாதிரி தான் ஆக்ட் ஆகும். இங்கே பார்த்திங்கன்னா இதுலேயும் என்னென்ன இருக்குன்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பெட் இருக்குது. தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்டீல் மோட்டார் வச்சுருக்காங்க, ஸ்க்ராப்பர் வச்சுருக்காங்க, பெஸ்டில்ஸ் வச்சுருக்காங்க, மெட்டீரியல்ஸ் லோட் பண்ணிக்கலாம், ஃப்ளாங்க்டு பிளேட் இருக்குது, தென் பிவல்டு காக் ஃபிட்டிங் இருக்குது. இது கனெக்டட் டு மோட்டாராக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இந்த பெட்டில் வந்து நீங்கள் வந்து மெட்டீரியல்ஸை லோட் பண்ணுவீங்க. மெட்டீரியல்ஸை லோட் பண்ணிவிட்டு ஸ்டீல் மோட்டாரை ஆன் பண்ணிவிட்டோடனே அது ஜர்க்காக ஸ்டார்ட் ஆகும். அப்போ அது மூலயமா என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா பார்ட்டிகல் சைஸ் வந்து ரெடியூஸ் ஆகிரும். அதை வந்து நீங்கள் ஸ்க்ராப்பர் வச்சு அந்த பார்ட்டிகல் ஜர்க் ஆகிட்டு இருக்கும்போது மோட்டார் ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும்போது ஸ்க்ராப்பர் வச்சு நீங்கள் வந்து உள்ளே மிக்ஸ் பண்ணி விடணும். அதுக்கடுத்தது பார்க்கும்போது நீங்கள் இந்த பெல் கிராங்கில் வர பெவல்டு காக் ஃபிட்டிங் மூலியமாக வெளியே எடுத்துக்கலாம், ரிமூவ் பண்ணிக்கலாம் பார்ட்டிகல்ஸை. தென் இதோட ஒர்க்கிங்குன்னு பார்த்திங்கன்னா மெட்டீரியல்ஸ் வந்து மோட்டார்கிட்ட ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஸ்க்ராப்பர் மூலியமாக
புட் பண்ணணும். அதுக்கடுத்து மோட்டார் வந்து ஹை ஸ்பீடில் ரொட்டேட் ஆகும்போது பெஸ்டில் வந்து மோட்டாரில் ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. தென் ஷேரிங் க்ரஷிங் இன்வால்வ் ஆகும். மெட்டீரியல்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம் ரெக்வயர்டு சைஸ்க்கு. தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதோட யூசஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா ஃபைன் கிரைண்டிங்காக வந்து என்விரான்மெண்ட் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தியரிஸ் ஆஃப் சைஸ் ரிடக்ஷன். தியரிஸ் என்னென்ன தியரிஸ் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஒன்று 3 தியரி நமக்கு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு தியரி பார்த்திங்கன்னா ரிஜினர்ஸ் தியரி. ரிஜினர்ஸ் தியரின்றது ஒன்று இல்லை, ஈஸ் இஸ் ஈக்குவல் டு KR SN மைனஸ் SI. இதுதான் ரிஜினர்ஸ் தியரின்னு சொல்கிறாங்க. SNன்றது ஒன்றும் இல்லை, நியூ ஸ்பெசிஃபிக் சர்ஃபேஸ் ஏரியா. தென் SIன்றது இனிஷியல் ஸ்பெசிஃபிக் சர்ஃபேஸ் ஏரியா. ஈன்றது அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி. KRன்றது கான்ஸ்டன்ட். இது என்ன சொல்ல வராங்க இந்த தியரின்னு பார்த்திங்கன்னா, இந்த அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து எதுக்கு டைரக்ட்லி ப்ரப்போர்ஷ்னலாக இருக்குன்னு பார்த்திங்கன்னா நியூ சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்ம் ஆகிறதுக்கு டைரக்ட்லி ப்ரப்போர்ஷ்னலாக இருக்குன்னு சொல்ல வராங்க. இதில் இருக்கிற அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து டைரக்ட்லி ப்ரப்போர்ஷ்னல் டு நியூ ஸ்பெசிஃபிக் சர்ஃபேஸ் ஏரியா. ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பாண்ட்ஸ் தியரின்றது ஒன்றும் இல்லை, கேஸ் இஸ் ஈக்குவல் டு 2KB இன்ட்டு 1/√dn மைனஸ் 1/√di. KB அப்படின்றது என்னென்னு பார்த்திங்கன்னா பாண்ட்ஸ் ஒர்க் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. தென் டிஐன்றது இனிஷியல் டயாமீட்டர், டிஎன்ன்றது நியூ டயாமீட்டர், கேன்றது பாண்ட்ஸ் ஒர்க் இண்டெக்ஸ். தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கிக்ஸ் தியரின்றது ஒன்றும் இல்லை, K is equal to KK ln di/dn. Kன்றது கிக்ஸ் கான்ஸ்டன்ட் அண்டு Dன்றது டயாமீட்டர் ஆஃப் த பார்ட்டிகல்ஸ் இன் இனிஷியல் ஸ்டேஜ், Dன்றது டயாமீட்டர் ஆஃப் நியூ பார்ட்டிகல்ஸ். அதாவது இதில் வந்து என்னென்னா அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து டைரக்ட்லி ப்ரப்போர்ஷ்னல் டு தி டயாமீட்டர் ஆஃப் த பார்ட்டிகல்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து டைரக்ட்லி ப்ரப்போர்ஷ்னலாக இருக்கும் கிக்ஸ் தியரியில் சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்னென்ன பார்த்துருக்கோன்னு பார்த்திங்கன்னா இன்ட்ரடக்ஷன் பார்த்துருக்கோம். அது போக என்னென்ன ஃபேக்டர்ஸ் அஃபெக்ட் பண்ணுதுன்னு பார்த்துருக்கோம். மெக்கானிசம்ஸ் பார்த்துருக்கோம். தென் எக்யூப்மெண்ட்ஸ் கிளாஸிஃபிகேஷன் பார்த்துருக்கோம். இதில் வந்து பால் மில்லு, ஹேமர் மில்லு, ஃப்ளூயிட் எனர்ஜி மில்லு, இன்டர்னல் மில்லு, எக்ஸ்டர்னல் மில் பார்த்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். தென் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா தியரிஸ். நமக்கு இருக்கிற இம்பார்ட்டன்ஸான 3 தியரிஸ் பற்றி பார்த்தோம். இதில் வந்து நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா சைஸ் ரிடக்ஷன் டாபிக் ஃபுல்லாக முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களுக்கு அடுத்தது வந்து ஃபார்மஸ்யூட்டிக்கல் இன்ஜினியரிங்லேருந்து புது டாபிக் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் ஆல்.